சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? நெக்ஸ்ட் லோட் சொல்லிட்டாங்க. மெச்சல்லையே தான். மெச்சல் டு நம்ம சென்னை அம்பத்தூர். இப்போ தான் சொன்னாங்க. மணி தந்தா மணி 2 மணி ஆகுது மதியம். அப்படியே சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு அப்படியே கிளம்பும். 24 கிலோமீட்டர் போகணும். மெச்சல் தாண்டி அங்கே கொஞ்சம் லெஃப்ட் பண்ணி ஒரு சிப்காட் மாதிரி கூட்டு போகுது. சிப்காட்டில் போய்ட்டு லோட் ஏற்றுவோம். சரியான கூட்டமாக இருக்குது. டிராஃபிக் மெச்சல் ஊருக்குள்ளே தான் இருக்கும் கரெக்டாக. முன்னாடி ஏதோ டெக்டிவிஷன் பண்ணுவோம். அதான் நண்பர்களே லோடு ஏற்றி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வேலையை காட்ட வேண்டியதான். மணி 6 மணி 10 நிமிஷம் ஆகுது. ஓனர் ரிசீவ்டு பழைய ரிசீவ்டெல்லாம் வாங்க வராராம். பழைய ரிசீவ்டெல்லாம் இருக்குது, வாங்க வரேன்ருக்காரு. சரி வரட்டும். நம்ம அங்கே விஜயோட அவுட்டர் ரோடு ஹைவே அங்கே போய் நிற்போம். ரிங் ரோடு அவுட்டரில். ஹலோ நண்பர்களே, ஒரு வழியாக ரிங் ரோடு ஏரியாச்சு. ரிங் ரோடு ஏறி போயிட்டுருக்கேன். ஓனர்னு வரல. 11 நம்பர் கேட்டு விஜயோட ரோட்டில் இறங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு வரேன்ருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் பழைய ரிசீவ்டெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புவோம். டீசல் வேறு 6000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். இன்னும் போடணும். அப்படியே போயிட்டுருக்கு வண்டி மெதுவாக. நான் முன்னாடி போய் கரெக்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமாக ஓட்ட போறியா? இல்ல வாத்தியாரே, பின்னாடி தூக்கி போடுது. மாட்டு வண்டி கணக்கை தூக்கி போட்டுக்கிட்டு பட்டக்கட்டு மாற்றினதுல எக்ஸ்ட்ரா வேறு 6 கட்டு வச்சு அடிச்சிருக்குமா. எக்ஸ்ட்ரா கட்டு வைக்க போயிட்டு நல்லா வண்டி தூக்கி அடிக்குது, ஜம்ப் ஆகுது. ஒரு வழியாக ரிங் ரோடு இறங்க வந்தாச்சு. ரிங் ரோடு இறங்கி நிற்போம். ஓனர் வரட்டும். பழைய ரைஸோடெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புவோம். சரியான டர்னிங். இதெல்லாம் ஸ்லோ பண்ணி வளைக்கலையோ அப்படியே வண்டி தூக்கி விட்டுரும். கொஞ்சம் ஓவர்லோடு ஏற்றி கொஞ்சம் வேகமாக போச்சு, அவ்வளோதான். பரட்டி போட்டுரும். ரோடு வேறு மோசமாக இருக்குது டர்னிங்கில். தெரியுதா இந்த அளவு தூக்கி அடிக்குதுன்னு. இங்கெல்லாம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான்னு பார்ப்பீங்க. பிடில்புரா ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து நிப்பாட்டிட்டேன். 1 மணிக்கு வந்தேன் பிடில்புரா. 1 மணிக்கு நிப்பாட்டிட்டேன் பிடில்புராவில். நிப்பாட்டிட்டு இப்போ தான் எடுக்கிறேன். மணி 2 மணி. ஏன்னா டயர் கொஞ்சம் சூடாகிடுச்சு. மழை பெய்யுன்னு பார்த்தேன். மழை தூரலே இல்லை பாருங்கள். ஸ்டார்டிங்கில் தான் தூரல் இருந்துச்சு, இப்போ மழை தூரலே இல்லை. டயர் கொஞ்சம் ஹீட்டு வேறு ஆகிருந்தது. சரி என்ன செய்ய, நிப்பாட்டு ஒன்று 1 மணி நேரம் நிப்பாட்டி எடுத்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக நம்ம அடாங்கி தாண்டியாச்சு. அடாங்கி தாண்டி பைபாஸ் ஏற போகிறோம். பைபாஸ் ஏற 5 கிலோமீட்ரு. மணி கரெக்டாக 4 மணி ஆக போகுது. அங்கே ஆந்திராவில் பச்சரிசி சாப்பாடு சாப்பிட்டது கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஜாயிண்ட்டு கை கால் ஜாயிண்ட் இருக்குல்ல, முட்டு இந்த முழங்கால ஜாயிண்டெல்லாம் ஓவர் பெயினாக இருக்குது. உட்காந்து வண்டி ஓட்டவே முடியல. நாளைக்கு அதுக்கு ஏதாவது மாத்திரை போடணும். ஆமாம், வண்டிக்கு இப்போ ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. யாரும் தெரியுதா? கண்ணாடிக்கு மேலே பாருங்க, பிளாக் கலரில் ஒட்டி இருக்கு பாருங்க. போகவே மாட்டேங்கிறான். நைட்லேருந்து இருக்கிறான். நைட்லேருந்து இங்கே தான் இருக்கிறான், போக மாட்டேங்கிறான். பயமாகவும் இருக்குது அதை விரட்டி விட. அவ்வளோதான், கூடி போட்டி வரும்போது. நண்பர்களே, அம்பத்தூர் லோடு இறக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்தாச்சு.
பில்லெல்லாம் உள்ளே கொடுத்தாச்சு. வெயிட் பண்ணுன்னாங்க, ஒன்றும் சொல்லலை நம்மகிட்ட. வெயிட் பண்ணு இதுன்னு நமக்கு ஒரு பார்ட்டி வந்தான். அந்த பார்ட்டி தான் உள்ள பில்லை கொண்டு போய் உள்ள மாற்றி விட்டு அவன் தான் இறக்கி விடுவானோ. அவனே எல்லா வேலையும் பார்ப்பானோ. சரி பார்க்கட்டும், நான் பஸ்ஸாண்டு வண்டியில் உட்காந்துருக்கேன். நல்லா வெயில் அடிக்குது, கண்ணு எல்லாம் எரியுது. நைட்டு பூரா முழிச்சு ஓட்டிகிட்டு வந்தது. இவன் இன்னும் போனா பாடா இல்லை, தெரியறானா? இங்கேயே செட்டில் ஆகிட்டான். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. திருப்ப வேணாங்கிறீங்க, திருப்பிட்டு கேள்வி வேற. அம்மனுக்கு